புளியம்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் கொடியேற்றுவதில் நகர்மன்ற தலைவர் அவமதிப்பு செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் அது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். நகராட்சி ஆணையர் கொடியேற்றியதால் திமுக நிர்வாகிகள் அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருந்தனர். நகராட்சி ஆணையரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக ஆட்சியர் கிருஷ்ணன் முன்னி விளக்கம் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆட்சியர் நமக்கு தொலைபேசி வாயிலாக விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த பேட்டியினை தற்பொழுது நாம் கேட்கலாம். இது சம்பந்தமா ஒரு இன்சிடென்ட் சோசியல் மீடியால ரிப்போர்ட் பண்ணதா சொன்னாங்க. அது நகராட்சி கமிஷன் கிட்ட இஷ்யூ என்னன்னு கேட்டிருக்கோம். அவங்க ரிட்டனா ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறது என்னன்னா அவங்க சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன் அவங்க ஸ்பாட் பை இல்ல, கம்ப்ளீட் டாஸ்க் அவங்க ரைஸ் பண்ணிருக்குன்னு அவங்க பிளாக் ரைஸ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆகலன்னு, அந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கல. அவங்க பிரசன்ஸ் இல்லாததுனால இவங்க தே ஹேவ் கம்ப்ளீட்டட் தி பிளாக் ஹோஸ்டிங் செரமனின்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து செய்தியாளர் தினேஷ் நம்மோட இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தினேஷ், தற்போது அந்த நகராட்சி மன்ற அலுவலகத்தில் நகர்மன்ற தலைவர் கொடியேற்ற விடாமல் தடுத்த விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் ஆட்சியர் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். முழு விவரம் என்ன? இந்த சம்பவம் இது தொடர்பான விவரத்தை நீங்க பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், புளியம்பட்டி நகராட்சி அலுவலகத்தில் இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் சையது ஹுசேன் மற்றும் நகர்மன்ற தலைவர் ஜனார்த்தனன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை கொடியேற்ற நிகழ்ச்சியில் திமுகவினரை சேர்ந்த நகர்மன்ற தலைவர் ஜனார்த்தனன் கொடியேற்ற நிகழ்ச்சியை புறக்கணித்து திமுகவிலிருந்தும் நகர்மன்ற உறுப்பினர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் நகர்மன்ற தலைவர் அருந்ததி இனத்தை சேர்ந்தவர் என்றும் அதனால் தான் அவர் கொடியேற்ற விடப்படவில்லை என தவறான தகவல்கள் பரவின்றன. இது குறித்து நகராட்சி ஆணையர் சையது ஹுசேனிடம் கேட்ட பொழுது, ஏற்கனவே நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சி தொடர்பாக முக்கிய தகவல்களை பேசியதாகவும், கொடியேற்ற நிகழ்ச்சியில் குடியரசு தின விழா அன்று அரசு அதிகாரிகள் கொடியேற்றவும், சுதந்திர தினத்தன்று நகர்மன்ற தலைவர்கள் மற்றும் பேரூராட்சி தலைவர்கள் ஆகியோர் கொடியேற்ற வேண்டும் எனவும் அரசாணை உள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் தலைமைச் செயலாளர் இறையன்பு இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருக்க கொடியேற்றலாம் என கூறப்பட்ட நிலையில் ஆணையர் நகர்மன்ற தலைவரிடம் கேட்டுள்ளார். நாங்கள் கொடியேற்ற வர வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக கொடியேற்றலாம், அது தொடர்பாக எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என கூறியும், அவர் தற்போது முறையாக என்னை அழைக்கவில்லை எனவும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை, குடியரசு தினம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் ஆலோசனை என்னிடம் கூறவில்லை என நகர்மன்ற தலைவர் உட்பட வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தை புறக்கணித்தனர். காலை கொடியேற்ற நிகழ்ச்சி 9 மணிக்கு நடைபெறும் என அறிவித்த நிலையிலும் காலை முதல் நகராட்சி ஆணையர் செல்போன் மூலம் தொடர்பு கொண்ட போதும் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள மறுத்துவிட்டு வேறொரு இடத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையரே அந்த கொடியை ஏற்றியதால் தற்பொழுது இது போன்ற பிரச்சனைகள் வேகமாக சமூக வலைதளங்களில் அருந்ததியின மக்களை கொடியேற்ற விடுவதில்லை என போன்ற தகவல்கள் பரவி வந்தன. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் கேட்ட பொழுது அவர் இது சம்பந்தமாக நகராட்சி ஆணையர் சையது ஹுசேனிடம் முறையாக கேட்கப்பட்டதாகவும், அதற்கு அவர் பதிலாக காலை கொடியேற்றும் நிகழ்ச்சி எப்பொழுது திமுக நகர்மன்ற தலைவர் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை எனவும் அதனால் தானே கொடியை ஏற்றியதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி தினேஷ்.